என்னங்க வீட்ல யாரும் இல்லீங்களா? யாரு? என்ன சார், உங்களுக்கு யார் வேணும்? PSG ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஹிந்தி ப்ரொஃபஸரா இருக்காரு மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி. அவர் வீடு தானுங்களே? ஆமா, என் ஃபாதர் தான். என்ன விஷயம்? நான் ஹிந்தில கொஞ்சம் வீக்கு. உங்க ஃபாதர் கிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்தேன். ஓஹோ, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாத்ரூம்ல இருக்காரு. வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, இது வந்துருவாரு. Excuse me. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். யாருப்பா? என்ன தெரியலங்க, காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மெல்லாம் போட்டு. ஓ, நம்ம ஏ குரூப் ஸ்டூடண்ட் இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆமா, என்ன விஷயம் வந்த? சொல்லுப்பா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. சும்மா ஃப்ராங்கா சொல்லுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? டாடி, இவர் ஹிந்தில ரொம்ப வீக்கா, உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா சார். டியூஷனா? ஆச்சரியமா இருக்கு. இந்தாமா காபி கொண்டு வா. உட்காருப்பா. சிரம். வீக்கெண்ட் சொன்னா எப்படி? இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்து ஹிந்தில தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம் தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்ல. என்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பல லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார். அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ எனக்கு அட்வான்ஸ் தேவையில்லை. மந்த்லி 100 rupees. எனக்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும். இடையில பிச்சுக்காம இருந்தா சரி. சரி சார். நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வர்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்ல. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீ? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுன்னா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்கு அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம். வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு சாயங்காலம் கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸுங்க. பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல. அட கஷ்ட காலமே. உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? பிடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தா அப்படி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாராம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது. நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் எப்ப இப்படித்தான்டா. அதனாலதான் அவன்கிட்ட நான் பாத்து பாத்து. ஏண்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார் இல்ல? அப்ப நான் விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்குள்ள டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கைகாலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காயங்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள உழுவு வச்சிருப்பா. அப்பா விநாயகா வாழ்க. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைன்னா இப்ப என்ன இருக்கும்? சார் 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 சார், என்னது போனாலே காணோம்? ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு. சார், என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா? சார்
தண்டை சொடுத்துக்கிட்டு ஊரை சுத்திட்டு அலையிறான். ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா, நகர்ந்து உட்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வர கூடாது? அது கூட நான் தான் செய்யணுமா? அந்த வெயில்ல போய் 1 மணி நேரம் கியூல யார் நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில நின்னா கரைஞ்சா போயிடுவ. பெரிய கலெக்டர் பிள்ளை, சாதாரண வாட்ச்மேன் பிள்ளை தானடா நீ. சரி விடுங்க. ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம். அவன் ஏன் வெயில போ சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நட போயிட்டு வாங்களேன். நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க. அவன் என்ன சின்ன பிள்ளையா? தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு? இத பாருங்க, அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவுல 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். இந்த பழனி மாமா உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி. அடாடாடாடா, என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. 5 நிமிஷம் இதை பார்க்காட்டா உனக்கு தூக்கமே வராது போல் இருக்கே. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் உப்பும் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் எனக்கு நீ எடுத்துட்டு வாங்க சொல்றேன். கொண்டாடு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிண்டிடி டிடிடி டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா, நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். ஓஹோ. இந்தாப்பா. கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி, திருஷ்டி குழந்தைக்கு தானே? 2 குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ. துப்புமா, துப்பு. நீ துப்புமா? அதான் பேரு துப்பிடுச்சே. சரி சரி, இந்தாங்க. இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடாடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டுருக்குமோ? பட்டாசு மாதிரி படபடன்னு போயிட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா, நேரமாச்சு. நான் ரேஷன் கடைக்கு போன கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா, காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏண்டி ரேஷன் கடை தெரியாதானே எப்படி போவ? 4 பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒரு திருக்கு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி கொண்டாங்க. வச்சு பேச துணையா இருக்கும். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. ஆ. வாங்க போலாம். ஜாக்கிரதைப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துடுறேங்க. போயிட்டு வாடி, போ. வாங்க, பத்திரமா வாங்க. பாத்து. ஏன் சார், என்ன? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. பை, காடு எல்லாம் இருக்கு. காடுக்குள்ள பணம் இருக்கு. வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க. நம்ம புறப்படலாம். ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்ட? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா. எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ. ஏமே, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு, அதான். நோ 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 நோ. ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, கமான் கமான், வாமா கமான். காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே.
என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா என்னடா நடுவீதியில நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இல்லங்கப்பா. நிறுத்துடா. நில்லுங்க, நிறுத்து. இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க போய் எடுப்பா, கையில அள்ளி போடு. என் பையன் தான் பாத்திருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கை போடு. நானும் தான் பாத்திருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. போதும், ஆளை விடுங்கப்பா. உன்னால 1 கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, என்ன ஒரே சோக கீதமா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன், வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா நீ செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கடிச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதறிக்கிட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ஐயோ ராஜேந்திரா, ராஜேந்திரா, ஐயோ ஐயோ சீக்கிரமா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ 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 சீக்கிரமா, ராஜேந்திரா, சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? இனிமேல் டியூஷன் வரப்பா. நாளை நீ வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே அந்த பக்கமே வர மாட்டேன். 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 நான் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டியாடா? அவன் வரானான்னு பாக்குறேன். கரெக்ட். இதான் ராஜேந்திர வீடு. டேய் டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான். நீ கடிக்கிற கடியில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன? போடா, சீக்கிரம் போ, போ, சீக்கிரம் போ, போ, போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. அதனால் தான் எங்கு சென்றாலும் கிராக் ஜாக்கோடு செல்கிறேன். ராஜேந்திரா, பழக்கிற விஷயத்துல நான் சாந்த சொரூபி. ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம். சொந்த மருமகனா நினைச்சு என்ன எப்படி வேணா நடத்துங்க சார். ஓகே. பாப்கா பேட்டா, இது பாடத்தோட பெயர். நான் படிப்பேன், நீ பின்னால் சொல்லிட்டு வரணும். ஓகே? ஏ गांव में एक किसान போதும் பாட்டி. காலையில காலேஜுக்கு போன பிள்ளை சாயங்காலம் ஆச்சு வளர்ற பிள்ளை இல்ல, வயிறு பொக்குன்னு போயிடும். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. ये गांव में एक किसान गाँव में एक रखता रघुताता लपा रख रख। சும்மா இரு, குழந்தை சாப்பிடுது இல்ல. ये गांव में एक किसान रखता था. சொல்லுப்பா, ये गांव में ये. உனக்கு ஒரு தரம் சொன்ன அறிவில்ல? குழந்தை சாப்பிடுது. சாப்பிடு ராஜேந்திரா, சாப்பிடு. பாடம் முக்கியம் இல்ல, லட்டு தான் முக்கியம்னு உங்க பாட்டி சொல்றாங்கல்ல. சாப்பிடு. ஏன் பாட்டி, பாடம் முடிஞ்சது இப்ப நான் ஊட்டி விடக்கூடாதா? ஏ, நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கப்படாதா? ஏன்பா ராஜேந்திரா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே, உங்க பாட்டி கெடு சொல்லக்கூடாது? பாட்டி, வாத்தியாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டி. ஏ, வரும்போதே வீட்டுல தின்னுட்டு தான் வந்திருப்பா. ஏண்டாப்பா அப்படித்தானே? காலெல்லாம் ஐயோ வலிக்குதா? காலெல்லாம் வலிக்குது பாட்டி. ஐயோ அப்பா. வலிக்குதா? சொல்லுங்க சார். एक गांव में एक गाँव में
ये किसान ஏ கிசான் रखता था அண்ணே இந்தாலும் வந்துட்டானே என்னங்கண்ணே வந்துட்டானா? ஆமாண்ணே இந்தாண்ணே நான் பேசுற மாதிரி ஆளுக்கு 20 ரூபா மொத்தம் 60 ரூபா இருக்குது இதுல ஒண்ணு கவலைப்படாத நைனா. அவன் கைய கால ஒடிச்சு துணியெல்லாம் அவுத்து ரோட்ல ஓட வைக்கிறேன் பாரு. ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் சொல்லோட செஞ்சீங்கன்னா போதும். அந்தால வரவோ தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் ரொம்ப பேசி சண்டைக்கு இழுத்து ஒரே ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும். உடனே நான் அங்க வருவேன். உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க ஓடி போயிடணும். அது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உயிரை விட்டாலும் விடுவோமே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது. நடந்ததான் போவான், கையை மட்டும் நீட்டாது. எப்படியாவது கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சீங்கன்னா அது போதும். போங்க போங்க, அந்தாலும் வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க. ஹலோ, எந்த ஊரு? வெரி குட், வெரி குட். இது என்ன கட்டபொம்மன் மீச? வீர பரம்பரை. இது என்ன வரல? ரிங் ரிங் மோதிரம் மோதிரம். என்ன என் கையில போட்டா அழகா இருக்கும். குடுக்கல என்ன? மறுபடியும் திருச்சிக்கே போயிட்டு இருக்கோம். ஓஹோ, மோதிரம் தானே தர்றேன். அதுக்கு முன்னாடி சிலதை தர்றேன், வாங்கிக்க. ஹீயாஹூ. Yes, quick, quick, come on, come on, come on, come on. கிழவன் என்ன எந்த அடி அடிக்கிறான்? அடிக்கணும் போய் இவங்க அடி வாங்குறாங்களே. வீர விளையாட்டுல எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். Come on, quick, 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 quick. ஒரு ரூபா போச்சு. Come on, come on, come on. Get up, get up. நான் யார் தெரியுமாடா? காமா பைல்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரே சிஷியன் சோமா பைல்வான். அந்த சோமா பைல்வான் சாட்சாத் நான் தான். யார் அவன் ரிங்கி கேட்டவன் ரிங் வேணுமா? வேண்டாங்க. யார் அவன் திருச்சிக்கு திருப்பி அனுப்புறேன்னு சொன்னவன்? தப்புங்க. நீ என்னடா கேட்ட? நான் ஒண்ணுமே கேட்கல. ஆள விடுங்க. Be careful. என்னங்க இது? வாங்கின கடனை கேட்டா கொலுச கையில குடுக்குறீங்க. என்கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்லடா. வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம். கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் 4 வீட்டுல திருடிட்டு வரேன். போனடே. குடுக்கறாப்புல கொடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? சரி. வர்றேன். டேய் குருவா, நில்றா டேய். கொஞ்சம் அந்த கொலுசு கொடு. ஏன், எதுக்கு? குருவா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு. நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்க கொடுக்குறேன். அப்புறம் நீ போலாம். அட, விஷயத்தை சொல்லுங்க. அட, அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா. இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து, இது உங்களுதா பார்த்து சொல்லுங்க. என்னோடது இல்லம்பா. சரி, வீதியில கிடந்துங்க, அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும். அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோடது இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க, இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்றதுல ஒரு டாக்டிக்ஸ். வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம பப்பியோட கொலுசுதான். பப்பிதா? அவ எப்போ இப்படிதான். எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்குதான். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இது அவளோடதான். எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா? என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா. நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சார்த்தா கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட், வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. நீ எப்பவும் இப்படியா இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கமான் 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 கமான்.
நல்லா எழுந்துறப்பா. ஆமா, என்ன அது தட்டு வெத்தலை பாக்கு 1.25 ரூபாய் காணிக்க? என்னப்பா இது? சார் காமா பயிலோட சிஷியன் சோமா பயில்வான் நீங்க தானே சார்? சோமா பயில்வான் நான் தான். காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிஷியன். சார் நான் உங்ககிட்ட சிஷியன் ஆகணும். சிஷியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? சார் முந்தா நாள் 2 ரவுடிங்களை அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சார் இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகணும் ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் கொடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா? சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துறேன் சார். எந்த மாதிரியான தேவ பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட் வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுறேன் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க. குடி 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 குடி. அப்ப நாளை காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி குழையெல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் பேண்ட், அதாவது ஷார்ட், பனியன், இங்க போடுவாங்க, அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ் கேன்வாஸ், இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே? அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? என்கிட்ட சொல்ல. மோர் கொடுத்தாங்களேன்னு. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. பாய். போயிட்டு வரேங்க. பாய். என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல, ஆமா. அது எங்களுது நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, 2 ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கியிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல, அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி, அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல. அதனால நீங்க இல்ல, நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நான் வரேன் சார். யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிடுவோம். बाप का बेटा। बाप का बेटा। हाँ। एक गांव में एक किसान रखता था। रघुताता இல்லப்பா, ரகதாத்தா. இங்க இருந்து சொல்லணும். சொல்லு. கொள்ளையில போறவன எவ்வளவு திமிர் இருந்தா என் பேரனை இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேரனை கைதீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போடா வெளியில. ஒரு டிவிஷன் மாச்சு, மண்ணா கட்டியும் மாச்சு, எதிர்த்து வெளியில போடான்னா போடா வெளியில. ராஜேந்திரா, என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பாப்பி, யாருப்பா அது? நான் தான்மா பழனிச்சாமி. உள்ளவா. பப்பி, என்னம்மா உடம்புக்கு என்னம்மா பண்ணுது? ஐயோ, என்னங்க தள்ளுங்க. என்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க,
டாக்டர்கிட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது? அங்க போனா நிறைய மாத்திரை எழுதி கொடுப்பாரு, இல்லைன்னா ஊசி போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்தட்டி இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணி பார்க்கலாம்ல? சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் வேணா எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்ப்பா. அது யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி 4-5 சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா. 2-3 சொட்டு நெத்தியில தேய்க்கணும். ஒரு சொட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுதை மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா. தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள மூஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? ப்ளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீங்க உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பச்செல்லாம் பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன்னு சொல்ல போகுது. ஏ ராசா, சரி போயிட்டு வரேன். போய் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டு வரேன். சும்மா நையின்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி. நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌகரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதையை கேட்கறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. 2 சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்துடா ப்ளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கா? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு 15 ரூபா தரேனே. பாத்தீங்களா? 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷங்களை வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப? கழுதை கொண்டு கொடுக்கும்போது கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கையெல்லாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணியில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு பாத்தியா? இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். இதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும். சார் வீட்டுல பெட்ஷீட் எல்லாம் இருந்தா கொடுத்தீங்கன்னா. என்ன படுக்க போறியாமே? சொல்றத செய்யமேன். வா சார் வலிக்குது சார். படுமே. என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். பாடுவேன். படு. வச்சுட்டேன் சார். காலை தூக்கு. காலை தூக்குறீங்க சார்? காலை தூக்கு. அப்படியே வை. அப்படியே தூக்கு. தூக்கு மேல் காலை. தவக்கிற மாதிரி காலை பரப்புற. எதிரி தூக்கு மேல் காலை. சார் சார் என்ன விட்டுருங்க சார், கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார். வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சோமா பயில்வானுக்கு சிஷியனா வந்துட்டு பயப்படலாமா? தொழில ஒரு கரெக்ட் வேணா? என்ன சார் என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் பாட்.